இன்னைக்கு நம்ம மேஜிக் எரேசரை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம வந்து பெட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் போர்டு கிட்ட எல்லாம் பாருங்க பயங்கர அழுக்கா இருக்கு. அந்த கை வைக்கிற இடத்துல நம்ம லைட்டா பிரஷர் கொடுத்தாலே வந்து ஆக்சுவலி வந்து நீட்டா போகுது. இது வந்து பாருங்க காஞ்ச வாட்டி பாருங்க எவ்வளவு நீட்டா போயிருக்கு அப்படின்னு. கண்டிப்பா வந்து இது வொர்த் தான். ட்ரை பண்ணிடுவோமா? இதை நான் மீஷோல தான் ஆர்டர் பண்ணிருந்தேன். இதுதான் அந்த ப்ராடக்ட் மேஜிக் எரேசர். இதை வச்சு வீட்டையே கிளீன் பண்ணி புதுசா மாத்திடலாம்னு சொல்றாங்க. நம்புற மாதிரி அங்க இருக்குது. சரி ட்ரை பண்ணியே பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பாஞ்ச தண்ணியில நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சுக்கணும். புது வீடுன்றதுனால எல்லாமே கிளீனா இருக்கு. சோ நானே எழுதி கிளீன் பண்ணி காட்டுறேன். இப்படி சரசரன்னு தேய்ச்சா அட நிஜமாவே கிளீன் ஆயிடுச்சு. பட் இதுல ஸ்கெட்ச் கார மட்டும் போகாதான். சரி டோர்ல கிறுக்கி தொடச்சு காட்டுறேன். மறுபடியும் கிருட்டு நல்லா தொடச்சா அதுவும் கிளீன் ஆயிருச்சு. அதே மாதிரி சுவிட்ச் போர்டு, கண்ணாடி, ஷூஸ், கிச்சன் செல்ஃப் இப்படி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்பாஞ்சை இப்படி தண்ணீர நினைச்சா போதும் எல்லாருக்கும் போயிடும். ஆனா என்ன ஸ்பாஞ்சு தான் தேஞ்சு போயிடுது. இருந்தாலும் 100 ரூபாய்க்கு 5 ஸ்பாஞ்ச் கொடுக்குறாங்க. சோ கண்டிப்பா ப்ராடக்ட் ஒர்த்து தான். இந்த ப்ராடக்ட் வேணும் நான் ஃபாலோ பண்ணிட்டு நான் மறுபடியும் சொல்றேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன்.